இந்த ஆம்லேட்குள்ளே இந்த ஆஃப் பாயில் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, பச்சை மிளகா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட இன்னொரு முட்டையும் உடச்சி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தவா காஞ்சோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தவா காஞ்சோடனே பாதி முட்டையை மட்டும் சேர்த்துட்டு அது மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்தோடனே இதை அப்படியே எடுத்துகிட்டு இன்னொரு பாதியை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது மேலே இந்த முட்டையை சேர்த்து நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்தோடனே எடுத்து கட் பண்ணால் ஆம்லேட்குள்ளே ஆஃப் பாயில் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் யூனிக்காகவும் இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.